ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செடி நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். பூக்கவே மாட்டேங்குதுன்னு. அட்லாஸ்ட் இன்றைக்கி நான் ஒரு பூவை பார்த்துட்டேன். இது வந்து நல்ல பிங்க்னா அந்த நாட் ரோஸ் தான். ஆனால் நாட் ரோஸ்லேயே ஹைப்ரிட் டைப் இந்த செடி. ஸோ அழகாக இருந்தது. ஒரு 4 நாளைக்காவது பூ தாங்கும். ஆனால் இது நிலத்தில் வச்சா நிறைய பூக்குன்னு அம்மா சொல்கிறாங்க. ஆனால் செடியிலே ஒன்று தான் பூத்துருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் செடியை நைட்டு ஏதோ ஒரு பூச்சி வந்து அத்தனையும் கடிச்சு வச்சுருக்குதுங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்தேன் நான் காலையில் பார்த்தோன்னே அழுக வராத குறை தான். ஏன்னா எல்லா லீஃபையும் கடிச்சு வச்சுருக்குது. ஒரு 2-3 செடி மட்டும் விட்டுருக்குது. மொக்குக்கு இது வரைக்கும் போகலை. மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா கடிச்சு வச்சுருக்குது. அம்மா இப்போது லீஃபுக்கு எல்லாத்துக்கும் மருந்து மாதிரி போட்டிருக்குறாங்க. ஸோ இனி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நர்சரிக்கு போய் கேட்கணுமா இல்லை எப்படின்னு தெரில. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த செடியில் இப்படியே கடிக்குது, என்ன பூச்சி கடிக்குது, இதுக்கு ஏதாச்சும் மருந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். போட்டு கொஞ்சம் செடியை காப்பாற்றிக்கலான்ட்டு இருக்கிறேன். ஒரு இப்போ தாங்க எழுந்திரிச்சேன். ஏன்னா சண்டே எல்லாம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலான்ட்டு எழுந்திரிச்சேன். நைட் கொஞ்சம் ஆரி ஒர்க் இருந்ததா, எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இன்னும் அது பெண்டிங் இருக்குது. சரின்ட்டு ஓரங்கட்டி வச்சுட்டு நைட்டு 1 மணி 1:30 ஆயிடுச்சு நான் போய் தூங்குறப்போ. அதுக்கப்புறம் பார்த்தா காலையில் எழுந்திரிச்சோன்னே இதே பார்த்தோன்னே இன்னும் மனசு கஷ்டமாக போச்சு. நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இதே எப்படி மருந்து ஏதாச்சும் மருந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஏதாச்சும் வீடியோ இருந்ததுனால ரெஃபர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போய் பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.